கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா ஒரு பகீர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீரங்கம் தொகுதியில வந்துட்டு தாவேகா சார்பில் கட்சி அதாவது டெம்பரரி அலுவலகம் போடுவாங்க இல்லையா, அந்த அலுவலகம் ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தீ வச்சு எரிக்கப்பட்டிருக்கு. ஃபுல்லா வந்து தீ கிரையாக்கப்பட்டிருக்கு. அது யாரோ, அது எரிச்சது யாரோன்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு எதிராளிகள் தான். விஜயோட பேனரை கிழிச்சிருக்காங்க, இதை எரிச்சிருக்காங்கன்னும் போது எதிராளிகள் தான் எரிச்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஆக்சிஸ் மைண்டியா சொல்றாங்க தாவேகா தான் ஜெயிக்குங்கிறாங்க. இப்போ விஜய் அவர்கள் ஒருவேளை வந்து எதிர்பார்க்குற அந்த கருத்து கணிப்புகள்லாம் தாண்டி ஒரு மேஜிக்கை நிகழ்த்திட்டாரு அப்படின்னா அது வேற கதை. இல்ல ஒரு டிசைடிங் ஃபேக்டரா வராருன்னா வேற கதை. தொகுதி தான் கிடைக்குதா அப்படின்னா அது வேற கதை. முன்னாள் டிஜிபி ரவி அவர்கள் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காரு. 41% விஜய்க்கு வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை வந்துட்டு தாவேகா அதிமுக கூட நாங்க டைப் பண்ண ரெடியா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதிமுக தாவேகா சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வட இந்திய ஊடகங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. மே 4 இதுவரைக்கும் திங்கட்கிழமை யாரும் இந்த அளவு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஸோ திங்கட்கிழமை ஏண்டா வருதுன்னு நினச்சது போக எப்படா வரும் திங்கட்கிழமைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. இதை விட வந்து எல்லா அலுவலகத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஓடிட்டே இருக்கும், லைவ்ல ஓடிட்டு இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு வாக்குப்பதிவு, அந்த வாக்கு எண்ணிக்கையை பார்த்த கூட்டம் வந்து வேறு எந்த நாட்டிலும் இருக்காது, எந்த மாநிலத்திலும் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வாக்கு எண்ணிக்கை நடக்க போகுது. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். மே 4 நாளை கழிச்சு தான், இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. நம்ம யாருக்கு ஓட்டு போட்டோம், நம்ம ஓட்டு போட்டவங்க ஜெயிச்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து தேர்தல் முடிவுகள் வருதுன்னா மக்கள் மத்தியில் பெருசாக வந்துட்டு என்ன இருக்குன்னா, சரி யார் ஜெயிக்க போகிறாங்கன்னு பார்த்துக்கலாம், எப்போ ஓட்டு எண்ணிக்கை வருதோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த மைண்ட் செட் தான் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட்சி நிர்வாகிகள், கட்சி தலைவர்கள் நம்ம கட்சி ஜெயிச்சிருமான்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறத விட இன்றைக்கி மக்கள், அதுவும் சாமானிய மக்கள், ஒரு ஆட்டோ ஓட்டுனராக இருக்கட்டும், ஒரு டீ கடையில் வேலை பார்க்குறதா இருக்கட்டும், ஒரு காய்கறி கடை வச்சுருக்கிறதா இருக்கட்டும், ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறதா இருக்கட்டும், எல்லாருமே இன்றைக்கி யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கியூரியாசிட்டி சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிருக்கு. அதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ஒரு உச்சக்கட்ட நடிகர் அவர் வந்து தன்னுடைய தொழிலை விட்டுட்டு நான் அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. அதை தாண்டி வந்து திமுக மேலே ஒரு அதிருப்தி இருந்துச்சு. அப்போ இந்த ஆட்சி மாற்றம் ஏற்படுமா, அதிமுக பாஜக கூட்டணி வச்சுருக்கிறாங்க, ஸோ அந்த கூட்டணிக்கு மக்கள் ஆதரவு தெரிவிப்பாங்களா, இல்லை நாம் தமிழர் கட்சி கொள்கை ரீதியாக வந்து 15 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா, அவங்களுடைய வாக்கு சதவீதம் என்னவா இருக்கும், குறிப்பாக விஜய் அவர்களுடைய வாக்கு சதவீதம் என்னவா இருக்கும், எத்தனை தொகுதிகள் ஜெயிக்க போகிறாரு அப்படின்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் இன்றைக்கி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி இந்தியா ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக மே 4 வந்து தமிழ்நாட்டில் என்ன நடக்க போகுதுங்கிறத உத்து நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு வித்தியாசமான தேர்தலாக தான் இந்த தேர்தல் இருக்குது. சரி, இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. குறிப்பாக மே 4 நாளைக்கு ஒரு கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஆதவ அர்ஜுனா ஒரு பகீர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீரங்கம் தொகுதியில் வந்துட்டு தாவேகா சார்பில் வேட்பாளர் ரமேஷ் அப்படின்றவர் தான் நிற்கிறார். அவர் வந்து அவருடைய கட்சி அதாவது டெம்பரரி அலுவலகம் போடுவாங்க இல்லையா, அந்த அலுவலகம் ஒரு 2 நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா தீ வச்சு எரிக்கப்பட்டிருக்கு. ஃபுல்லாக வந்து தீ கிரையாக்கப்பட்டிருக்கு. அதோட சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து இப்போ கிடச்சிருக்கு. அதில் குறிப்பாக வந்து 2 பேர் வந்து அதை இது பண்ணுறாங்க, தீ வைக்கிறாங்கன்றது வெளியாயிருக்கு. ஸோ இதை பார்த்த எல்லாருக்கும் ஒரு பதற்றம் வந்து வரத்தான் செய்யும். என்னென்னா, நம்ம படங்களில் பார்த்துருப்போம், இந்த தேர்தல் ரிசல்ட் டைமில், இப்போ தேர்தல் நேரத்தில் ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கும் நடக்கக்கூடிய அந்த சண்டைகளை பார்த்துருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது இது மாதிரியான அசம்பாவிதங்கள், அதாவது இப்போ ஒன்றும் இல்லைங்க, இப்போ டிவிக்கே வந்து ஒரு கணிசமான ஒரு 30-40 ஜெயிக்குது அப்படின்னா ஒரு தொகுதி ஜெயிச்சா கூட, ஏன்னா விஜய் பின்னாடி இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா விஜய் மேலே அளவு கடந்த அன்பு வச்சுருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தொகுதி 2 தொகுதி ஜெயிச்சா கூட அவங்க பக்கத்தில், இப்போ நம்ம லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கேங்லேயே பார்த்தீங்கன்னா 2 பேர் டிஎம்கே காரனாக இருப்பான். ஸோ அவங்கக்கிட்ட போயிட்டு டான்ஸ் ஆடி காட்டுறது, வெறுப்பேற்றி காட்டுறது, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுவாங்க. அப்படின்னும் போது தெரிஞ்சவங்க கூட பண்ணால் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நவலா காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாக்கு எண்ணிக்கை நடக்குது அப்படின்ற பட்சத்தில் வெளியில் கண்டிப்பாக திமுக காரங்களும் வருவாங்க, அதிமுக காரங்களும் வருவாங்க, தாவேக காரங்களும் வருவாங்க, வந்து நிற்பாங்க. ஏன்னா அது செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நிற்பாங்க, என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக வந்து நிற்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு தொகுதி ஒரு ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கு, ஒரு டைமுக்கு வந்து ஒரு ரிசல்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது ஒரு பேச்சுவார்த்தையா இல்லை வந்து ஒரு சின்ன சண்டையை ஆரம்பித்து ஒரு கலவரம் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ ஆதவ அர்ஜுனா அதை மென்ஷன் பண்ணி பேசியிருக்காரு. ஏன்னா இப்போ இருக்க சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும்
யார் ஜெயிப்பாங்கன்னு இப்போ வரைக்குமே சொல்ல முடியலன்ற அளவுக்கு கருத்து கணிப்புகளை கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஒரு 7-8 கருத்து கணிப்புகள் வந்திருக்கு அப்படின்னா அதில் 2 கருத்து கணிப்புகள், குறிப்பாக சொல்லணும்னா 3 கருத்து கணிப்புகள் ரொம்ப ஹைலைட்டாக, இப்போ ஜேவிசியாக இருக்கட்டும், டைம்ஸ் நோ கொடுத்ததா இருக்கட்டும், இன்னைக்கு காலையில் கொடுத்ததா இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொங்கு சட்டசபை வரும், தாவேக்காவுக்கு ஒரு 50 தொகுதிகள் வரும் அப்படின்னு வந்திருக்கு. ஆக்சிஸ் இந்தியா சொல்கிறாங்க தாவேக்கா தான் ஜெயிக்குங்கிறாங்க, ஜேவிசி சொல்கிறாங்க அதிமுக தான் ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கருத்து கணிப்புகள் வந்திருக்கு. நாம் தமிழர் கட்சி கூட ஜெயிக்குன்ற அளவுக்குலாம் கருத்து கணிப்புகள் வந்திருக்குது. ஒரு பக்கம் வந்து சின்னமா ஜெயிப்பாங்கன்னு கருத்து கணிப்புகள் வந்திருக்குது. அப்போ என்னன்னா, இந்த கருத்து கணிப்புகளை நம்பிட்டு அந்த கட்சிக்காரங்களாம் கொண்டாடலாம், வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் கள நிலவரம் என்ன நடந்திருக்கு, மக்கள் யாரை தேர்ந்தெடுக்காங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து அன்னைக்கு தான் பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்படி யார் ஜெயிப்பாங்கன்னே தெரியலன்ற அந்த ஒரு இடத்துல தான் அந்த எக்ஸிட் போல் போய் நின்றுருக்கு. நம்மளால் குறிப்பிட்டு சொல்ல முடியாது இவர் தான் ஜெயிக்க போகிறாரு, இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்க பட்சத்தில் அங்கே வரக்கூடிய ரிசல்ட் என்னவா இருந்தாலுமே அதை வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டு ஓகே இதான் ரிசல்ட்டு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு வரணும். ஏன்னா இப்போது விஜய் அவர்கள் ஒருவேளை வந்து எதிர்பார்க்குற அந்த கருத்து கணிப்புகள்லாம் தாண்டி ஒரு மேஜிக்கை நிகழ்த்திட்டாரு அப்படின்னா அது வேற கதை. இல்லை ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வராருன்னா வேற கதை. அதை தாண்டி வந்து அவருக்கு ஒரு 10 தொகுதி தான் கிடைக்குதா அப்படின்னா அது வேற கதை. அப்போது வந்து எல்லாமே வந்துட்டு அந்த இடத்துல தான் மே 4ஆம் தேதி தான் முடிவாக போகுது. ஆனால் அதுக்கு முன்னாடியும் சரி, அப்படி முடிவானதுக்கு அப்புறமும் சரி, நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய கண்ணோட்டத்தில் அவர் வந்து என்ன பண்ண போகிறாரு, அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த கட்சியை எப்படி கொண்டு போக போகிறாரு அப்படின்னு அவர் சிந்திக்க போகிறாரு. ஒருவேளை இந்த தேர்தலை முடியலை அப்படின்னா அடுத்த தேர்தலை பார்க்க போகிறாரு. ஆனால் விஜயோட தொண்டர்கள் அது ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டு அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒருவேளை ரொம்ப கொண்டாடிட்டாலும் பிரச்சனை, ரொம்ப வந்து வெக்ஸாகி ஏதாவது பண்ணாலும் பிரச்சனை, தவறான முடிவுகள் எடுத்தாலும் பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறதுனால வந்துட்டு அது ஒரு மாதிரி வந்து ஒரு ஆசோலேஷனாக தான் போயிட்டுருக்கு. ஏன் இதை வந்து குறிப்பிட்டு சொல்கிறோம் அப்படின்னா, வைகோ ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர். ஒரு காலத்தில் அவருடைய பேச்சுக்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் வந்து அனல் பறக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் அவர் வந்து திமுக விட்டு வெளியே வந்துட்டாருன்னு சொன்னால் சில பேர் வந்து இறந்து போனாங்க. இப்போ வந்து அவர் திமுக கூட சேர்ந்துட்டாரு, அவருக்கு கொடுக்கப்பட்ட சீட் 2 அதையுமே அவங்க தான் வாங்கிட்டாங்கன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா. பட் இருந்தாலுமே இந்த இறந்து போனவங்களை பற்றி நினச்சி பார்த்தீங்களா, அவங்க வந்து வைகோ மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் பாருன்னு சொல்லிட்டு செத்து போயிட்டாங்க. பட் இப்போ என்னாச்சு, அரசியல் களம் மாறிடும். அப்போ வந்து தேர்தல் முடிவு வருது அப்படின்னா அடுத்த 10 நாளைக்கு அமைதியாக விட்டுருங்க, அது என்ன முடிவாக இருந்தாலும் சரி. ஏன்னா நாளைக்கு என்ன நடக்கும், என்ன ஆக போகுது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. ஒரு 10 நாள் கழித்து நமக்கே புரிய வந்துடும், ஓ இதான் அரசியல், இப்படி தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் விஜய் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக தெளிவாக என்ன முடிவு வந்தாலும் பார்த்துக்கலான்ற நிலைமையில் இருக்கார். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி இந்த கலவரம் சொல்கிறதுக்கு பின்னாடி வந்து யாரோ ஒருத்தங்க வந்து யாரையோ அடிக்க போகிறாங்கன்னு கிடையாது. ஒரு சின்ன பேச்சுவார்த்தை ஆரம்பித்து அது சண்டையாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ மே 4ஆம் தேதி காவல்துறையும் ரொம்ப கட்டுப்பாடாக இருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 2 கருத்து கணிப்பு, அதில் குறிப்பாக வந்து முன்னாள் டிஜிபி ரவி அவர்கள் அவர் ஒரு கருத்து கணிப்பு நடத்தியிருக்காரு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஊர்களில் முன்னாள் காவல்துறையினரை வந்து அனுப்பிச்சி வச்சு ஒரு சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி ஒரு கருத்து கணிப்பு சொல்கிறார். அவர் வந்து 41% விஜய்க்கு வாய்ப்பு இருக்குது, தாவேக்கா ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை தாண்டி வந்துட்டு இந்த ஆக்சிஸ் இந்தியாவை பற்றி பேசும்போது மற்ற கருத்து கணிப்புகளில் எத்தனை சாம்பிள்ஸ் எடுத்தாங்க, இவங்க எவ்வளோ எடுத்தாங்கன்னு சொல்லி கணக்கு பார்க்கும்போது மொத்தம் வந்து 70,000க்கும் மேற்பட்ட பூத்துகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு 40,000 சாம்பிள்ஸ் எடுத்தால் தான் ஓரளவுக்கு அது வந்து கரெக்டாக இருக்குன்னும் போது அந்த விஷயத்த ஆக்சிஸ் இந்தியா மட்டும் தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு இதே கொடுத்துருக்காங்க. நாங்கள் இத்தனை காரில் போனோம், இத்தனை பேர் எடுத்தோம், இத்தனை தொகுதிகள் நான் வந்து கலநிலவரம் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஆக்சிஸ் இந்தியா சொல்கிறது மேக்ஸிமம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய களமும் வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு இன்றைக்கி, அதாவது நேற்று வரைக்கும் கூட வேறு மாதிரி போச்சு. இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா மற்ற அரசியல் கட்சி தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சு வந்து வித்தியாசமாக இருக்குது. கொஞ்சம் மாற்றி பேசுகிறாங்களா, இல்லை வந்துட்டு கள நிலவரம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிச்சான்ற மாதிரி இருக்குது. ஏன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மே 1ஆம் தேதி சிவப்பு சட்டை போட்டு போகிறாரு, அதை கொண்டாட போகிறாரு. ஒருவேளை திமுக தான் வெற்றி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சால்டாக தெரிஞ்சுன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக இந்த மே 1ஆம் தேதியை பயங்கரமாக கொண்டாடிருப்பாங்க. ஆனால் இங்கே 120, 118, 130க்குள்ளே தான் அந்த கணக்குகள் வருது அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன பயம் இருக்கும். ஒருவேளை அதிமுக உள்ளே வந்துருச்சுன்னா, தாவேக்கா ஒரு அளவுக்கு மேலே வந்துருச்சு அப்படின்னா இவங்க 2 பேரும் கூட்டணி வச்சு நம்ம காப்படிச்சிட்டா என்ன பண்ணுறதுன்ற அந்த மனக்குழப்பம் இருக்கும். அதை வெளிப்படுத்துகிற விதமாக சில பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து வைகோ அவர்கள் சொல்லும்போது விஜய் குறித்த ஒரு கேள்விக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவார் விஜய் அப்படின்னு வைகோ சொல்கிறார். சொல்லிட்டு திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும்,
பட் இருந்தாலும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துவார் விஜய்ன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் திருமாவளவன் சொன்ன ஒரு விஷயம் வந்து, ஏன்னா திருமாவர்கள் ரெகுலராக வந்து அவருடைய தொண்டர்கள் கிட்ட வந்துட்டு பேசுகிறார், ஃபேஸ்புக் லைவ்ல பேசிகிட்டு இருக்கார். அப்போ திருமாவர்கள் பேசும்போது சொல்கிறாரு, 2 விஷயம் சொல்லியிருந்தாரு. ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கூட்டணி கட்சிகள், அதாவது இன்னைக்கு அந்த கூட்டணி இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளுக்காகவும் எல்லாரும் வேலை செய்யணுங்கிறதா வந்துட்டு யதார்த்தம். இதை வந்து மற்ற கட்சிகள்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, திமுக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளே வந்து வேலை செய்யலை, அதாவது இந்த கட்சி வந்து இந்த கட்சிக்கு வேலையை செய்யவில்லை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். பட் ஒரு கட்சியோட தலைவர் திரும்ப சொல்கிறாரு, இந்த தேர்தலில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி, ஆனால் சில பேர் வேலை செய்யலை. யாருக்கு? மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் வேலை செய்யலைன்னு சொல்லிட்டு அவரே வந்து சொல்கிறாரு. அவங்களாம் நோட் பண்ணி வச்சுருக்கோன்ற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்லிவிட்டு, விஜயால் பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது இல்லை, பட் இருந்தாலும் வந்து திமுக தான் வெற்றி பெற போகுது அப்படின்ற அதையும் மென்ஷன் பண்ணுறாரு. ஏன்னா நாளை கழித்து ரிசல்ட் வரப்போகுது. இன்றைக்கி இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ ஏதோ ஒரு விஷயம் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குது, ஏதோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அந்த விஷயம், அந்த ரிசல்ட் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கான விஷயத்தை தான் வந்து அவங்க பேசுகிறாங்கன்ற மாதிரி. குறிப்பாக அண்ணாமலை உட்பட நிறைய பேர் வந்து விஜயோட ஃபேக்டரை வந்து ரொம்ப முன்னிறுத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. கிறிஸ்டோடங்கர் வந்து ஓப்பனாகவே சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வந்துட்டு இப்போ ஒருவேளை திமுக கூட்டணி ஆட்சி அமைச்சாலுமே காங்கிரஸ் வந்து பழைய மாதிரிலாம் இருக்காது. ஒன்றும் எதிர்த்து நாங்கள் செயல்படுவோம், இல்லைனா கூட்டணியில் பங்குன்ற விஷயத்தில் நாங்கள் நிற்போம், ஆட்சியில் பங்குன்றதுலாம் நிற்போம், சும்மாலாம் வந்து இருக்க முடியாதுன்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் வந்து உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு, ஒரு குழப்பம் வந்து உருவாகிருக்கு அப்படிங்கிறது தெரியுது. தேர்தலுக்கு முன்னாடியே இப்போ விசிகாவுக்கும் திமுகவுக்கும் செட் ஆகலை அப்படின்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இப்போ தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு. சரி, இந்த எக்ஸிட் போல் பற்றி பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 7 எக்ஸிட் போல் வந்திருக்குது, 8 வந்திருக்குது, 9 வந்திருக்குது அப்படின்னும் போது ஒரு சில எக்ஸிட் போல்ஸ் வந்து அவங்களுடைய சொல்லிட்டாங்க, இப்படி தான் எடுத்தோம் அப்படி தான் எடுத்து சொல்லிட்டு. நேற்று டிபேட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா வந்து உட்காந்துக்கிட்டு சில பேர் எக்ஸிட் போல் பற்றி பேசுகிறாங்க. அதில் ஒருத்தர் சொன்னார், நாங்கள் வந்து கருத்து கணிப்பு எடுக்க போனோம் இல்லையா, முன்னாடி தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு எடுக்க போகும்போது அவங்கள்ட்ட நம்பர் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா திரும்ப அவங்களுக்கு தேர்தலுக்கு அப்புறமா கால் பண்ணி, அதாவது அவங்க கால் பண்ணியில் ஒரு ஆட்டோ ரெக்கார்டரில் கால் பண்ணி 1 அழுத்துங்கள், 2 அழுத்துங்கள், 3 அழுத்துங்கள்னு சொல்லி கேட்டோம். அதில் வந்த கணக்கில் தான் வந்து இந்த மாதிரி திமுகவுக்கு இத்தனை இடம், அதாவது 118 இடம் கிடைக்குது, அதிமுகவுக்கு 98 இடம் கிடைக்குது, தாவேக்கா 0ல் இருக்குது, விஜய் ஜெயிக்கவே மாட்டார்னு சொல்கிறாங்கன்ட்டு ஒருத்தர் சொல்கிறார். எனக்கு என்ன புரியலன்னா, அதுக்கு அவர் காரணமும் சொல்கிறார். நேரில் போய் கேட்டால் யாரும் சொல்ல மாட்டாங்க, அதனால் ஃபோனில் கேட்டனால டக்கு டக்குன்னு அமுக்கி விட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். இது எந்த அளவுக்கு நம்பகத்தன்மையாக இருக்குன்னு எனக்கு தெரியல. ஏன்னா யோசிச்சு பாருங்கள், ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணி அவங்க யாருன்னு தெரியாது, ஃபோன் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோ ரெக்கார்டில் வருது. எத்தனை பேர் வந்து கால் அட்டன் பண்ணி இவங்க தான் ஓட்டு போட்டாங்க அப்படி சொல்ல போகிறாங்க? அந்த சாம்பிள்ஸ் மொத்தம் எவ்வளோ இருக்க போகுது? அதை வச்சு ஒருத்தர் வந்து அங்கே வந்து சொல்லிட்டு இருக்காரு, இப்படி தான் வந்துட்டு நாங்கள் கருத்து கணிப்பு எடுத்தோம். ஸோ இந்த மாதிரி தான் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. ஆன்லைனில் வச்சு போலிங் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்துட்டு பண்ணியிருக்காங்க. இன்னொருத்தர் அதுக்கு மேலே, நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பத்திரிக்கையாளர், மூத்த பத்திரிக்கையாளர், அவர் சொல்கிறாரு, 165 175 வரைக்கும் வந்து திமுக மட்டுமே ஜெயிச்சிரும், கூட்டணியிலான திமுக மட்டும். அப்புறம் பார்த்தா தேமுதிக வந்து 6 தொகுதி ஜெயிக்கும், சிபிஎம்மும் இவங்களும் சேர்ந்துட்டு 4 தொகுதி ஜெயிப்பாங்க, அதாவது கொடுத்ததில் அவங்க எல்லாமே 50 to 60% ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இது பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க ஆதரவாக இருக்கக்கூடிய விஷயங்கள், அவங்கவுங்களுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன ஆசை அப்படிங்கிறத எக்ஸிட் போல் சொல்லியிருக்காங்கன்றது நேற்றுலேருந்து கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது மக்களுக்குமே. நமக்கு எப்பவுமே தெரியும் எக்ஸிட் போல் அப்படின்னாலே என்னென்னா, ஒரு அனுமானத்துக்கு வர்றதுக்கு, ஒரு மைண்ட் செட் பண்ணுறதுக்கு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து இவங்க தான் ஆட்சிக்கு வருவாங்கன்ற மாதிரி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் வந்து எக்ஸிட் போல் எப்போவுமே இருக்கும். இப்போது ஒப்பீனியன் போல் பொறுத்த வரைக்கும் அது மேக்ஸிமம் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான். நம்மளை வந்துட்டு மண்டை கழுவுறது, இவர் தான் ஜெயிக்க போகிறாரு, நீ இவர் தான் ஓட்டு போடணும்னு சொல்லி மண்டை கழுவுறது தான் அந்த முன்னாடி இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு. ஆனால் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு மைண்ட் செட் பண்ணுறது, இப்படி தான் இருக்க போது, அப்படி தான் இருக்க போகுது. ஆனால் இந்த வாட்டி வந்து எக்ஸிட் போல் அதையும் தலைகீழாக மாற்றி என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, டோட்டலாக நீ வந்து எவனுமே கெஸ் பண்ண முடியாது. உட்காரு, மே 4ஆம் தேதி நம்ம பேசிகிட்டு இருக்கிறது வந்து இப்போ 4 மணிக்கு பேசிகிட்டு இருக்கோம், 4 மணிக்கெலாம் தெரிஞ்சிடும் யார் சிஎம்னே. அந்த அளவுக்கு வந்துட்டு அங்கே வரைக்கும் உட்காந்து நீ பாரு, அப்போ தான் உனக்கு புரியுன்ற மாதிரி தான் கொண்டு போயிட்டுருக்காங்க. சரி, ஓகே, ஒரே முடிவுகள் இவங்க சொல்கிற மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தொங்கு சட்டசபை, ஒரு 60 தொகுதி வந்து தாவேகா ஜெயிக்குது, இவங்க வந்துட்டு ஒரு கணிசமான தொகுதி வந்துட்டு அதிமுக ஜெயிக்கிறாங்க, அவங்களும் ஒரு 100 கிட்ட ஜெயிக்கிறாங்க. அப்போ 100 இவங்க வருதுன்னா அப்போ எங்கே போய் நிற்கும் அப்படின்னா, ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, தொங்கு சட்டசபையில் நிற்கும். யார் வந்து டிசைடிங் ஃபேக்டரியில் போய் நிற்கும், அப்போது விஜய் எடுக்கக்கூடிய முடிவு யார் சிஎம் அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு வரும். இப்படி ரிவர்ஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை வந்துட்டு தாவேகா அதிமுக கூட நாங்கள் டைப் பண்ண ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா, அதிமுக தாவேகா சேர்ந்து ஒரு ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வட இந்திய ஊடகங்களே பேச ஆரம்பிச்சிட்டாங்க.
ஆனால் விஜய் எந்த காரணம் கொண்டும் திமுக கிட்ட போக மாட்டார். திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு இல்லை மறைமுகமாக ஆதரவு தரேன்ற மாதிரிலாம் செய்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி. அப்படி பண்ணிட்டார் அப்படின்னா அவருடைய அரசியலுக்கே பெரிய பின்னடைவாயிடும். ஸோ அவர் வந்து இந்த பக்கம் அதிமுக பக்கம் திரும்பினார் அப்படின்னா பாஜக கொள்கை எதிரி இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல சரி கொள்கை எதிரி தானே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். அதாவது நான் டைரெக்டாக கூட்டணி சொல்ல மாட்டேன், பட் நான் ஆதரவு தரேன் அப்படிங்கிற மாதிரியும் போகலாம். அப்படி பண்ணும்போது பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இவருடைய எம்எல்ஏக்களை வந்துட்டு கபலீகரம் பண்ணுறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த முடிவை வந்து விஜய் எடுக்க மாட்டாருன்ற மாதிரி அதை பற்றியும் வந்து பல பேர் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது ஒரு பக்கம் வந்து இப்படியும் போகலாம் அப்படியும் போகலாம். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்ற விஷயம் வரும். அப்புறம் 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து நமக்கு மறு தேர்தல் திரும்ப எலெக்ஷன் அப்படின்னு கிட்டத்தட்ட 1200 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க இந்த எலெக்ஷனுக்கு. திரும்ப தேர்தல் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு என்னென்ன ஆகும். அது இல்லாமல் அவங்க 1200 கோடி, நீ திமுக அதிமுக அவங்க கொடுத்த வாக்கு அவங்க கொடுத்த காசு இதெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய் நிற்கும். அப்போ எல்லாரும் வந்துட்டு கடனாளி ஆக வேண்டியதான் அப்படின்ற நிலைமைக்கு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி நிலைமைக்கு போகிறது இது வரைக்கும் வந்தது இல்லை. ஸோ இந்த வாட்டியும் வராதுன்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் மே 4ஆம் தேதி நமக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய பெரிய சிக்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு இந்த சிக்கல் தான். ஒருவேளை இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒருவேளை அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது குறிப்பாக தாவேகா தொண்டர்கள் மேலே தான் எல்லார் மைண்ட் செட்டுமே இப்போ இருக்குது. ஏன்னா எல்லாருமே இளைஞர்கள், நிறைய பேர் இளம் பெண்கள், குழந்தைகள் அதிகமாக வந்துட்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்காங்க. அவங்க அடம் பிடிப்பாங்க, அவங்கள பத்திரமா பார்த்துக்கங்கன்னு சொல்லிட்டுலாம் வந்துட்டு இன்றைக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் அந்த விஷயத்தை எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. இப்போ வெளியில் கலவரம் அந்த விஷயங்கள் நம்ம பேசிட்டோம். வெளியில் ஒரு பிரச்சனையாகும், ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை வந்து காவல்துறை கட்டுப்பாடாக வச்சுக்கணும். குறிப்பாக வந்து இப்போ தாவேகா தொண்டர்களுமே ஒரு நாள் அவாய்ட் பண்ணிக்கலாம். அந்த மே 4ஆம் தேதி வெற்றியோ தோல்வியோ எதையுமே உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் அவாய்ட் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் கூட நம்ம அதை பண்ணிக்கலாம். பட் அந்த நாள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே ஒரு மாதிரி ஃபயர் மோடில் தான் இருப்பாங்க. ஒரு மாதிரி அந்த அக்ரஷன் தெரியும் அப்படியே ஃபேஸ்லேயே. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அந்த தாவேகா அலுவலகம் வந்து எரிக்கப்பட்டதுமே அந்தோட சேர்த்து கனெக்ட் பண்ணி தான் எல்லாத்தையும் பார்க்க வேண்டி இருக்குது. அப்போ அந்தளவுக்கு அக்ரஷன் மோடில் தான் போயிட்டுருக்காங்க. அது யாரோ, அது எரிச்சது யாரோன்னு கேட்டிங்கன்னா ஏதோ ஒரு எதிராளிகள் தான். விஜயோட பேனரை கிழிச்சிருக்காங்க, இதை எரிச்சிருக்காங்கன்னும் போது எதிராளிகள் தான் எரிச்சிருக்காங்க, பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கணிசமான தொகுதி ஜெயிச்சிட்டாங்க, ஏன்னா வந்து ஒரு 3 வருஷத்துல இத்தனை தொகுதிகள் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அது இன்னும் பெரிய அக்ரஷன் மோடில் போகும் இல்லையா. ஸோ அந்த இடத்த வந்து தவிர்க்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வெளியே போகிறது, அதை போய் இந்த கொச்சி கொடி வச்சுக்கிட்டு நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறன்ற விஷயங்கள்லாம் பண்ணும்போது அது எதிராளிகளுக்கு ஒரு கட்டுப்பை உண்டாக்கும். அதில் சண்டை வரும், நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும் சொன்னோம். இதே மாதிரி கொஞ்சம் வீட்டுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா இதனால டிசப்பாயிண்ட் ஆகிறவங்க நிறைய பேர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை வெற்றி பெற்றாங்கன்னா அது வேறு விஷயம். பட் ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு கணிசமான வெற்றி கிடைக்கல அப்படின்னும் போது அதுக்கு டிசப்பாயிண்ட் ஆகிறவங்களும் இருப்பாங்க. ஸோ அவங்களுமே தங்களை ஆசுவாசப்படுத்திக்கிட்டு விஜய் ரொம்ப தெளிவாக இருக்கார், அடுத்த கட்ட அரசியல் அவர் மூவ் பண்ணி போகிறாரு, இப்போல்லாலும் இன்னொரு வாட்டி வந்து அவர் ஜெயிக்க தான் போகிறாரு அப்படின்ற மாதிரி அந்த மைண்ட் செட் வந்துடுச்சுன்னா ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் அதை தாண்டி வேறு ஏதாவது நம்ம யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதனால் லாஸ் ஆக போகிறது நம்ம மட்டும்தான். ஏன்னா வந்து அவர் அரசியல் கட்சி தலைவர், நடிகராக இருந்தார், அரசியல் தலைவராக வந்துட்டார். இப்போ அவர் அடுத்த கட்ட அரசியலுக்கு அடுத்த ஒரு இதில் போய் பார்த்துருவார். ஏன்னா பேட்டிலுங்கிறது வரதான் போகுது, இருந்துக்கிட்டே தான் இருக்க போகுது. அப்படின்னும் போது அங்கே போய் ஆதரவு தெரிவிச்சுக்கலாம். அதை தாண்டி வந்து நம்ம வாழ்க்கையே வந்துட்டு இது பண்ணிக்கிறது, மாற்றிக்கிறது, டிசப்பாயிண்ட் ஆகுறது அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ளாத முடியாதது. தயவு செஞ்சு யாரும் அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு போக வேண்டாம். ஸோ இந்தான்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு ஜனநாயக திருவிழாவோட கடைசி எட்ஜில் வந்து உட்காந்துருக்கும். ஸோ மே 4ஆம் தேதி இது வரைக்கும் திங்கக்கிழமை யாரும் இந்த அளவுக்கு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ திங்கக்கிழமை ஏண்டா வருதுன்னு நினச்சது போக எப்படா வரும் திங்கக்கிழமைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. திங்கக்கிழமை காலையில் நமக்கு என்ன ஒர்க் இருந்தாலும் எல்லாரும் பாருங்கள், எல்லா டிவி சேனல்ஸும் வந்து பயங்கரமாக ரெடியாக இருப்பாங்க. 5 மணிலேருந்து லைவ் போட ஆரம்பிச்சிருவாங்க. இதை விட வந்து எல்லா அலுவலகத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு டிவி ஓடிட்டே இருக்கும், லைவில் ஓடிட்டுருக்கும். எனக்கு தெரிஞ்சு வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு வாக்குப்பதிவு, அந்த வாக்கு எண்ணிக்கையை பார்த்த கூட்டம் வந்து வேறு எந்த நாட்டிலையும் இருக்காது, எந்த மாநிலத்திலும் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு வாக்கு எண்ணிக்கை நடக்க போகுது. நிறைய பேர் எதிர்பார்த்து காத்துட்ருக்காங்க. நம்ம வந்து நாட் ஓன்லி இன் தமிழ்நாடு, இந்தியாவில் மற்ற நாடுகளை வாழக்கூடிய தமிழர்கள் இந்த வாக்கு எண்ணிக்கையை வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு மாற்றம் வருமா, இல்லை வந்துட்டு பழைய ஆட்சி தொடருமா, இல்லை வந்துட்டு ஒரு பெரிய மேஜிக் நடக்க போகுதா, 1977 மாதிரி திரும்ப போகுதா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஜான் ஆரோக்கியசாமி வேறு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அதுலேயும் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி தொங்கு சட்டசபை அது மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் ஆனால் ஹிஸ்ட்ரி வந்து ரிப்பீட் ஆக போகுது அப்படின்னு அவரும் பேசிகிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த கருத்து கணிப்புகள்லாம் ஒரே மாதிரி வந்திருந்தால் அந்த பிரச்சனையே கிடையாது. ஓகே இவர் தான்ட்டு போயிடலாம்.
பட் இந்த கருத்து கணிப்புகளுமே இந்த அளவுக்கு வந்துட்டு மாற்றி மாற்றி சொல்லும்போது அப்போ இவங்ககிட்ட சாம்பிள்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அப்போ இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்னன்னு சொல்லி எல்லாத்தையும் நோண்டி நொங்கெடுக்க வேண்டியிருக்குது. அப்படி நோண்டி நொங்கெடுத்து பார்க்கும்போது அதில் ஆக்சிஸ் மைண்டியா சரியாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சில பேர் சொல்லும்போது அப்போ தான் இன்னும் சந்தேகம் அதிகமாகுது. அப்போ இவங்கெல்லாம் எப்படி பண்ணாங்க, இவர் மட்டும் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, என்னன்னு தெரியல. உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆவலாக காத்திருக்கேன், என்ன நடக்க போகுது, என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விஜய் அவர்கள் நேற்றே ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டார். வேட்பாளர்கள்லாம் நேராக இங்கே தான் வந்துடணும், யாரும் இங்கே வெளியே போயிடக்கூடாது, வெள்ளை பேப்பரை நான் சைன் போட்டு வச்சுக்கின்ற அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சிருக்கிறாரு. இதை பல பேர் விமர்சனமாகவும் சொல்கிறாங்க. என்னங்க சொந்த வேட்பாளரையே நம்ப மாட்டுறாரு விஜய், இப்படி பண்ணால் எப்படிங்க, இப்படிலாம் இருந்தால் எப்படிங்க ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது அரசியல். நீங்கள் எப்படி அரசியலில் இது பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் அவங்களும் அரசியலில். ஏன்னா நேற்று வரைக்கும் ஒரு கட்சியில் இருந்துட்டு இப்போ விஜயகாந்த் கட்சியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு விசுவாசமாக அத்தனை ஆண்டுகள் ரசிகர் மன்றத்தில் இருந்த ஒருத்தர், அவர் கூடவே வாழ்ந்த ஒருத்தர், அவருக்காக உயிரை விடுறேன்னு சொன்ன ஒருத்தர் இன்னைக்கு வேறு கட்சிக்கு போகிறாரு அப்படின்னா எல்லாமே நடக்க தான் செய்யும். ஏன்னா அது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா அவங்க மனநிலையை பொறுத்து எல்லாமே மாறதான் செய்யும். ஸோ அந்த விஷயம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இங்கே உட்காந்து பேசிடுவோம். அடுத்த கட்ட நகர்வை நான் சொல்கிறேன், நீ ஏன் அங்கே போகிற, நான் தான் அவனை ஜெயிக்க வச்சேன், நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி விஜய் கூப்பிட்டுருக்காரு. ஸோ அதுலேயுமே ரொம்ப தெளிவாக தான் விஜய் இருக்கார். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு என்ன தோணுது, மே 4ஆம் தேதி என்ன நடக்க போகுதுன்னு உங்கள் அனுமானம் என்னவா இருக்குது? இந்த கருத்து கணிப்புகள், எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் உங்கள் மனசை மாற்றிருக்குதா, இல்லை அதெல்லாம் நம்புறீங்களா, நம்பலையா, என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கருத்துக்களாக சொல்லுங்கள். நன்றி.